இந்த சாஃப்ட்வேரில் ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி எடுத்து அதுவே எக்ஸிட் பண்ணி கொடுக்குற மாதிரி நாங்கள் கோடிங் பண்ணி வச்சுருக்கோம். டெய்லி ட்ரேடிங் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸோ உங்களுக்கு மார்க்கெட் ஆர்டரில் பஞ்ச் பண்ணி மார்க்கெட் ஓப்பன் ஆன 5 மினிட்ஸ்க்குள்ளே, மார்க்கெட் வந்து 9:15 ஓப்பன் ஆகுது, வித்தின் 9:20க்குள்ளே நமக்கு என்ட்ரி எடுத்துரும். அடுத்து 10 o'clock ட்ரேடிங் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ நீங்கள் ஆஃப்டர் 10 o'clock உங்கள் டே டு டே ஒர்க் பார்க்குறதுக்கு போயிடலாம். டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் நீங்கள் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே நீங்கள் வாட்ச் பண்ணணும், அவ்வளோதான். மேக்ஸிமம் வந்து நீங்கள் இதில் எதுவும் ட்ரேடிங் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்காது. ட்ரேடிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக தான் நடக்கும். ஆர்டர் மட்டும் மேனுவலாக பஞ்ச் பண்ணணும். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். ஒருத்தவங்க 50,000 வச்சுருப்பீங்க, ஒருத்தவங்க 5 லட்சம் வச்சுருப்பீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களால் லாட்ஸ் வந்து ட்ரேட் பண்ண முடியும். அதனால் டெய்லி காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி, இப்போ நான் வந்து 8:30க்கு ஒரு ஆர்டர் பஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து என்ன ஸ்கிரிப்டில் ட்ரேட் பண்ண போகிறோம், நிஃப்டியா பேங்க் நிஃப்டியா, அடுத்து எத்தனை லாட், உங்கள்கிட்ட எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற லாட்டு நீங்கள் வந்து போட முடியும். 1 லாட்டா, 100 லாட்டா, 200 லாட்டான்ட்டு. ஸோ அடுத்து டாரட், ஸ்டாப்லாஸ், இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸை டெய்லி காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டர் மாதிரி பஞ்ச் பண்ணுவோம். டெய்லி சேம் பேட்டர்னில் தான் இருக்கும், ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் தான். ஸோ இது நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே பண்ணுறதுனால நமக்கு நிறையவே டைம் இருக்கும். ஸோ பொறுமையாகவே பண்ணலாம், லைவ் மார்க்கெட் ப்ரெஷர் இருக்காது. லைவ் மார்க்கெட்டில் நமக்கு ட்ரேடிங் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். மார்க்கெட் ஓப்பன் ஆன 5 மினிட்ஸ்க்குள்ளே என்ட்ரி எடுக்கும், 10 o'clock ட்ரேடிங் கம்ப்ளீட் ஆகிடும். நான் இப்போ ஓப்பன் பண்ணி ஆர்டர் பஞ்ச் பண்ணி காட்டுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இதே மாதிரி தான் நீங்கள் டெய்லி ஆர்டர் பஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் ஆன மாதிரி இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இது ரிலேட்டட் டவுட் இருக்குது, இல்லை என்கொயரி பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவை வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு PDF எல்லாமே ஷேர் பண்ணுறேன். எதாவது டவுட் இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிப்ளை வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே டெய்லி காலையில் இருக்க பழைய டேட்டா எல்லாத்தையும் நம்ம அழிச்சிடணும். டெலீட்டில் ஆல் கொடுத்துட்றோம். டேட்டா ஃபீல்டையும் டெலீட் பண்ணிடலாம். ஓப்பன் அமி ப்ரோக்கர் கிளிக் பண்ணுறோம். சார்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நிஃப்டி 30 MAR மார்ச் மாதம் கான்ட்ராக்ட், ஃபியூச்சர் கான்ட்ராக்டை நான் ஆட் பண்ணுறேன். எக்ஸ்சேஞ்ச் NFO, இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் வந்து ஃபியூச்சர் இண்டெக்ஸ் கொடுத்து சர்ச் ஆட் பண்ணுறேன். லைஃப் ஃபீட் ஸ்டார்ட் கொடுத்துட்டு பேக்ஃபில் 30 days. இப்போ நிஃப்டியோட ஃபியூச்சர் டேட்டா லோட் ஆகிருக்கு. லாஸ்ட்டாக நேற்று ட்ரேட் ஆனது 25,625 ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ 25,600 கால் ஆப்ஷன், 25,600 புட் ஆப்ஷனை நான் இப்போ ஆட் பண்ணுறேன். இது வந்து வீக்லி எக்ஸ்பைரி தான். ஸோ வீக்லி எக்ஸ்பைரி 2ஆம் தேதி எக்ஸ்பைரி ஆகுது, திங்கக்கிழமை. ஸோ டியூஸ்டே வந்து ஹாலிடேன்றனால மண்டே எக்ஸ்பைரி ஆகுது. இந்த 2 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனையும் நான் ஆட் பண்ணிவிட்டு டெய்லி இதில் தான் வந்து ஆர்டர் பஞ்ச் பண்ணுவோம். இது எதுக்காக அப்படின்னா, மார்க்கெட் வந்து நம்ம ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆர்டரை பஞ்ச் பண்ணுறோம். லைவ் மார்க்கெட்டில் மார்க்கெட் ஏறிட்டு இருக்குன்னா கால் ஆப்ஷனில் வாங்குவோம், அதே மார்க்கெட் இறங்கிட்டு இருக்குன்னா புட் ஆப்ஷன் வாங்குவோம். நமக்கு இப்போ சினாரியோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆர்டரை பஞ்ச் பண்ணுறதுனால ரெண்டையுமே இன்புட்டாக கொடுத்துருவோம். அது ட்ரேடிங் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனில் நடக்கும். ஸோ ரோபோவே என்ன பண்ணுன்னா, கோடிங் நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் ஏறினா கால் ஆப்ஷன் எடுக்கிற மாதிரியும், இறங்கினா புட் ஆப்ஷன் எடுக்கிற மாதிரியும் இதில் டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். அதை பேஸ் பண்ணி ட்ரேடிங் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனில் ஸ்டார்ட் பண்ணிடும். அடுத்து 20 லாட்ஸ் வந்து ஆர்டர் பஞ்ச் பண்ணுறேன். டிஃபால்ட்டாக ஒரு லாட் வந்து இதில் இருக்கும். நீங்கள் 1 லாட்டா, 5 லாட்டா, இல்லை 100 லாட்டா நீங்கள் தான் டைப் பண்ணணும். ட்ரேட் மெத்தட் வந்து ஆப்ஷனில் பையிங் மட்டும்தான் பண்ணுறோம். ஸோ பை ஒன்லி கொடுத்துடலாம். அடிஷ்னலாக அந்த ஸ்டாடில் டிக்கையும் ரிமூவ் பண்ணிடலாம், ரெண்டுலேயும். நெக்ஸ்ட்டு டேஷ்போர்ட் போயிட்டு இதை நம்ம அப்டேட் பண்ணிக்குவோம் ரெண்டையும். ஃபைலில் ஸ்டார்ட் கொடுக்கலாம். இது கொடுத்தா ஆட்டோ ட்ரேட் இனிஷியேட் ஆகும். ஒன்ஸ் இது இனிஷியேட் ஆனதுக்கப்புறம் டாரட் அமௌண்ட் செட் பண்ணுறேன். 10,000 rupees வைக்கிறேன். ஸோ என்ட்ரி எடுத்துருக்கு. மார்க்கெட் ஓப்பன் ஆன 5 மினிட்ஸ்க்குள்ளே ஸ்டார்ட் ஆகிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். $10,335 ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி ஆல்கோவில் என்ட்ரி எடுத்தது எக்ஸிட் ஆகிருக்கு. இது ரிலேட்டட் டவுட் என்கொயரினா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், டீட்டெயில் நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.